وبركاته. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم، صدق الله العظيم. அரசாட்சியை தன்னதாக்கி அதன் சக்தியை நபியாக்கி அழகாட்சி புரிகின்ற அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வல்லவனுடைய சாந்தியும் சமாதானமும் அகில உலக கோமான் அண்ணலின் பெருமான் ஆறுயிர்மான் ஆதியருள் பூமான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சய்யிதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், குறிப்பாக இந்த போட்டியிலே கலந்து கொண்டுள்ள நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். மண்ணிற்கடியில் மறைந்திருக்கும் ஒரு மரத்தின் வேரானது இந்த சமூகத்தில் வாழ்கின்ற மக்களின் கண்களுக்கு தெரிவதில்லை. அதுபோல நம் மார்க்கத்தை தாங்கி பிடிக்கின்ற வேர்களாக விளங்கும் மதரசாக்கள் ஒருபோதும் இந்த சமூகத்தில் மின்னுவதும் இல்லை, மிளவதும் இல்லை. அப்படிப்பட்ட மதரசாவாகிய நான் பேசுகிறேன். நம் உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிரம் சிந்தி வளர்த்த நம் மார்க்கத்தை நிலைப்படுத்த மக்தப் என்னும் மார்க்க கல்வி கூடமாக விளங்கும் நான், நம் மார்க்கத்தின் அஸ்திவாரம் என்றால் அது மிகையாகாது. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ரசூலுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆன் ஷரீஃபையும் ஒருவருடைய உள்ளத்தில் பதிய வைக்க வேண்டும் என்றால், குறிப்பாக நம் இஸ்லாமிய குழந்தைகளின் இதயத்தில் பதிய வைக்க வேண்டும் என்று சொன்னால், அது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி சய்யிதனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவங்கி வைத்த அன்வாரு சுஃபா திண்ணை தோழர்கள் என்ற மதரசாவில் இருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் மதரசாவாக இருக்கும் நான் அந்த சேவையை செய்து வருகிறேன். பெரும் பெரும் வழிமார்கள் எல்லாம் உருவாவதற்கு மதரசாக்கள் அடித்தளம் விட்டு இருக்கிறது. ஆலிம் பெருந்தகைகளாக இன்று உலகம் முழுக்க மின்னுகிற பெரும்பான்மையான அஹ்லு சுன்னாவுடைய ஆலிம்கள் அனைவருமே சரியான மக்தபிலே பயின்று சரியான மதரசாவிலே பாட போதனைகளை உள்வாங்கி அங்கு அவனுடைய உள்ளத்தில் இடம்பெற்ற விதைதான் இன்று உலகம் முழுவதும் சன்மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கான அடித்தளமாக அமைந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. மக்தப் மதரசாவாகிய நான் இல்லாத ஊர்களில் அல்லாஹ்வின் கோபம் சாம் உண்டாகிறது. மலக்குகளை கொண்டு ஒரு ஊரை அழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா உத்தரவிடுகிறான். அந்த ஊரை அழிப்பதற்காக வேண்டி மலக்குமார்கள் இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்த மலக்குமார்கள் அந்த ஊரினுடைய மக்தப் மதரசாவிலே மரக்குர்ஆனை முழங்கக்கூடிய அந்த மலக்குகளின் குரலை கேட்கிறார்கள். அல்லாஹ்விடத்திலே சென்று முறையிடுகிறார்கள். ரப்பே ரஹ்மானே, யா அல்லாஹ், உன்னுடைய குர்ஆனை அங்கே இருக்கின்ற மலக்குகள் எல்லாம் ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த மலக்குகள் வாழ்கின்ற அந்த ஊரில் தான் இந்த அதாபை இறக்க வேண்டுமா என்ற கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு கருணையானனுக்கெல்லாம் கருணையானாகி என்று ரப்பு கூறுகிறான். அந்த ஊரினுடைய அதாபை 40 ஆண்டுகள் தள்ளி போனது. அந்த ஊரினுடைய அதாபை 40 ஆண்டுகள் தள்ளி போடுங்கள் என்று ஊர்களுக்கு ஏற்படுகின்ற அல்லாஹ்களுக்கு ஏற்படுகின்ற பெரும் பெரும் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு தரக்கூடிய நீதி பீடமாக மக்தப் மதரசாவாகிய நான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்று நவீன மக்தப் என்ற பெயரிலே என்னுடைய தோற்றம் மாற்றப்பட்டு விட்டது. மக்தப் மதரசாவாகிய என்னுடைய நிறம் மாற்றப்பட்டு விட்டது. ஒரு காலம் இருந்தது, சரியான ஆடைக்குடு உடுத்த தெரியாமல் என்னிடத்தில் வருவார்கள். அவளிடத்தில் இருந்த தக்வாவும் அவளிடத்தில் இருந்த இறையச்ச ஞானமும் அவளிடத்தில் இருந்த வழிமார்களாக வேண்டும் என்று தாக்கமும் நாயகத்தின் மீதான காதலும் மனம் கவலம் மௌலூதும் முர்தல் ஷரீஃபும் இன்றைய காலகட்டத்தில் குறைந்து விட்டது. மக்தப் மதரசாவாகிய என்னிடத்தில் தான் உஸ்தாத்மார்கள் ஹஜ்ஜினுடைய சிறப்புகளை பற்றி கூறினார்கள். அந்த பிஞ்சு பருவத்திலே ஹஜ்ஜின் மீதான ஆசை மோகம் எங்களுக்கு ஏற்பட்டது. பகலெல்லாம் நோன்பு நோற்று அல்லாஹ்விடத்திலே அஞ்சுகிற பழக்கம் எங்களுக்கு ஏற்பட்டது. இரவெல்லாம் கால் கடுக்க நின்று தொழுக வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டது. அதிகமான ஸகாத்தையும் ஸதகாவையும் வாய் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு ஏற்பட்டது.
ஆனால் விரிசலிட்ட மார்க்கமாக, குழப்பங்கள் நிறைந்த மார்க்கமாக, சமூகத்தில் இல்லாத சில விஷயங்களை இட்டுக்கட்டுகிற மார்க்கமாக மாறி போய் விடுமோ என்ற சிந்தனை எனக்குள் எழுந்து வருகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. வருங்காலங்களில் மக்தப் மதரசாவுடைய வளர்ச்சியை முன்னெடுக்க வேண்டும். திரும்பும் திசை இல்லா மக்தப் மதரசாக்கள் உருவாக வேண்டும். கற்போராக இருங்கள், கற்பிப்போராக இருங்கள், இரண்டு தரப்புக்கும் உதவுவாராக இருங்கள், ஆனால் நாலாவதாக இருக்காதீர்கள் என்ற நாயகத்தின் வாக்கிற்கு இணங்க மக்தப் மதரசாவிலேயே என்னுடைய தரம் மேம்பட வேண்டும். அல்லாஹ் தஆலா மக்தப் மதரசாக்களை வளர்த்தெடுப்பானாக, பாதுகாத்து தருவானாக. ஆமீன். வஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.